ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற மான்வா ஒரு அல்டிமேட்டான மான்வா. மான்வாவோட ஒன்ல என்னன்னா, ஹீரோ வந்து ரீஇன்கார்னேட் ஆவான். அதுவும் ஒரு வில்லனா. அவனோட தம்பி வந்து ட்வின்னா இருப்பான். அவ வந்து சூசன் ஒன், அதாவது ஹீரோ. ஒன்லேனே மாசா இருக்குல்ல, ஸ்டோரி அதுக்கும் மேல அல்டிமேட்டா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மான்வா ஸ்டார்டிங்ல ஹீரோ கொட்டாய் விட்டு அவனை பத்தி சொல்றான். என்னோட பேரு கின்ஃபென். நான் வந்து ஒரு கார்பரேட் கம்பெனியோட அடிமை. கொளுத்த பாஸுக்காண்டி தினமும் வேலை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு அவனை பத்தி அவனே சொல்லிட்டு பஸ்ஸை பிடிக்க போறான். அப்போ பின்னாடி இருக்கவங்க எல்லாம் இவனை தள்ளி விட்டு போறாங்க. அவங்க தள்ளி விட்டதுல வந்து ஹீரோ பின்னாடி இருக்கிற ஒரு பொண்ணு மேல அந்த இடத்துல விழுந்துடுறான். விழுந்தோடய அவன் பாய் ஃப்ரெண்ட் சும்மா இருப்பானா, ஏலே அது என் பொண்டாட்டிலேன்னு ஓங்கி ஒரு பஞ்சு. அவன் விட்ட பஞ்சில் ஹீரோ பக்கத்துல வந்துட்டு இருந்த ஒரு கார்ல இடி வாங்கி ரத்த வெள்ளத்துல கிடக்கான். அப்ப அவன் சொல்றான், இந்த மாதிரி கேவலமா நான் தாண்டா தடவை செத்துருப்பேன், அதுவும் இந்த பூமிக்காண்டி. அப்படியே அடுத்த சீன்ல ஹீரோ ரீஇன்கார்னேட் ஆயிட்டான், அதுவும் ஒரு பேபியா. அப்ப அவன் நான் செத்தது பயங்கர வினோதமா, அல்ல நான் ரீஇன்கார்னேட் வேற ஆயிருக்கேன், அதுவும் ஒரு மர்மமான உலகத்துல. இந்த உலகத்தை வேற எல்லாரும் ஆங்கியுன்றாங்க அப்படின்னு ஹீரோ நினைச்சிட்டு இருக்கான். அப்ப இன்னொரு குழந்தை இவன் காலை பிடிச்சி சப்பிக்கிட்டே இருக்கான். ஏய், உன்னை எத்தனை தடவை சொல்றேன்னு செவுட்லயே ஏத்தி உதச்சிட்டான். உதச்சதுக்கு அப்புறம் ஒரு விண்டோ பாப்பப் ஆகுது. ஹோஸ்ட் வந்து சூசன் ஒன்னா ஏத்தி உதச்சனால 10 வில்லன் பாயிண்ட்னு அது சொல்லுது. அப்புறம் ஹீரோ சொல்றான், நான் ஒன்னு சொல்ல மறந்துட்டேன், இவன் தான் என்னோட தம்பி, அதாவது இவன் ஒரு எபிக் லெவல் சூசன் ஒன். அப்ப நான் என்னால எதுவும் பண்ண முடியாது. என்னால முடிஞ்சது நான் கல்டிவேஷன் பண்ணி வருங்காலத்துல எனக்கும் என் தம்பிக்கும் வர பிரச்சனைய அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு ஹீரோ நினைச்சிட்டு இருக்கான். அப்படியே அடுத்த சீன்ல ஹீரோ அவங்க அம்மாவை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறான். இவங்க ஹங்கு வேர்ல்டோட கின் ஃபேமிலியை சேர்ந்தவங்க. இவங்க தான் என்னோட அம்மா. இவங்க வந்து மவுண்ட் டைபரோட தேவதை அப்படின்னு சொல்லி புகழ்ந்துகிட்டு இருக்கா அவங்க அம்மா. அவங்க கையில வச்சுக்கிறான் கின் ஃபேமிலியோட சீக்ரெட் மேஜிக் லிக்விட். இதோட எஃபெக்ட் பயங்கரமா இருக்கும். இது வந்து ஸ்பெஷலா குழந்தைக்காண்டியே செய்யப்பட்டது. இதனால வந்து எங்களோட பவர் ஸ்டார்டிங்ல எல்லாம் மேசிவா இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு ஹீரோ சொல்றான். அப்படியே ஹீரோட அப்பா பேசுறத காட்டுறாங்க. ஹீரோ அப்பா என்ன சொல்றான்னா, இதோட 97 வருஷம் முடிஞ்சு போச்சு, நாம தான் தடவை இந்த சீக்ரெட் மெத்தடை யூஸ் பண்ணி 100 வருஷம் கழிச்சு குழந்தைகளை பார்க்க போறோம். நம்மளுக்கு இன்னும் 3 வருஷம் தான் இருக்கு. எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு, நம்ம குழந்தை ஒன்ன மாதிரி இருக்குமா என்ன மாதிரி இருக்குமான்னு ஹீரோட அப்பா ஹீரோட அம்மா கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. ஹீரோ அப்படியே அவங்க அப்பாவை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறான். இவரோட பேரு கின் டியான். இவர் தான் ஹெட் ஆஃப் த ஃபேமிலி. அப்புறம் என்னோட மட்டமான அப்பா. அப்படி சொல்றதுக்கு இவரை பத்தி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி இவங்க அப்பாவே இவன் கலாய்க்கிறான். அப்புறம் யாரு, நான் தான். என்னை பத்தி சொல்லணும்னா அப்படின்னு சொல்லி வாய எடுக்கும் போதே தம்பி ஒரு வேலையை பார்த்து விட்டாரான். ஏலே, உனக்கு எவ்வளவு தைரியம் சொல்லி ஹீரோ அவனை பிடிச்சி வெறித்தனமா அடிக்கிறான். அடிச்சப்ப அவனுக்கு வந்து ஒரு விண்டோ பாப்பப் ஆகுது. சூசன் ஒன்ன வந்து வயலண்டரியா அடிச்சனால உங்களுக்கு வந்து 30 வில்லன் பாயிண்ட் ஏறுதுன்னு அந்த சிஸ்டம் சொல்லுது. அதோட போனஸா இவனுக்கு வந்து ஒரு கிரேட் எம்பரர் நேச்சுரல் எபிலிட்டின்ற ஒரு ஸ்கில்லும் கிடைக்குது. ஸ்கில் ஆக்டிவேட் ஆகிறப்ப இன்னொரு டிமன் லெவல் டெக்னிக் கிடைக்குது. அதோட பேரு 33 ஹெவன்ஸ் ஃபார்ச்சூன். அந்த டெக்னிக்லாம் ஹீரோவோட உடம்புக்குள்ள போனோட ஹீரோ கல்டிவேஷன் பண்ண ஆரம்பிக்கிறான். ஹீரோவோட ஆரா வெளியே வரைக்கும் தெரியுது. மத்தவங்க எல்லாம் பார்த்து ஷாக் ஆயிட்டாங்க. யாராலையும் நம்பவே முடியல. குழந்தை வயிற்றுக்குள்ளேயே கல்டிவேஷன் பண்றானா, என்னால் நம்பவே முடியலன்னு மற்றவங்கலாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. இதே நிலைமையில போனானா இவன் கூடிய சீக்கிரத்துல செயின்ட் லெவலே ரீச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஹீரோவை பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டுட்டு ஹீரோவோட அப்பா, மவனே நீ என்னைய பெருமைப்படுத்திட்டடான்னு சொல்லி ஹீரோட அம்மாவோட வயிற்ற ஆட்டிக்கிட்டு இருக்காரு. ஆனா ஹீரோவுக்கு வந்து அவங்க ஆட்டுறது வந்து வெறி ஆகுதான். அதனால வந்து ஹீரோ அப்செட் ஆயிட்டானா. அதனால வந்து ஹீரோ வந்து அவன் தம்பி அடிச்சதா கூல் டவுன் ஆவானா. பட் தம்பியோட மைண்ட் வாய்ஸ் கண்டிப்பா இந்த மாதிரி தான் இருக்கும். மேடம் நான் செவனின்னு இந்த மண்டம் என்ன வந்து நோன்றான், அப்படிதான் இருக்கும். பாவம் தம்பி. இதெல்லாம் பண்ணிட்டு ஏதோ நல்ல மாதிரி பேச ஆரம்பிக்கிறான். இதெல்லாம் நான் வேணும்னு பண்ணலடா, இதுக்கெல்லாம் உண்மையிலேயே காரணம் வேற யாரோ. இதுக்கெல்லாம் காரணம் நம்ம ரூல்ஸ் தான். ஏன்னா நீ வந்து ஒரு சூசன் ஒன், நான் வந்து வில்லன். இதெல்லாம் நீ வந்து தப்பா நினைச்சுக்காத. நான் உன்னை அடிச்சு வில்லன் பாயிண்ட் ஏத்தி என்னோட கல்டிவேஷனை இம்ப்ரூவ் பண்றேன் மட்டும் தப்பா நினைச்சுக்காத. ஆனா அதுக்காண்டி தான் அவன் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனா என்ன ஆனாலும் நீ வளர்ந்ததுக்கு அப்புறம் அண்ணனுக்காண்டி சாக்ரிஃபைஸ் எல்லாம் பண்ணும், அப்பதான் நீ சொர்க்கத்துக்கு போவ அப்படின்னு சொல்ல, ஆயோ ஆள விடுறான்னு சொல்லி அவன் தம்பி தெரிச்சிட்டான். அப்ப சிஸ்டம் ஒன்னு சொல்லுது, நீங்க வந்து சூசனோட பேக்ல அடிச்சனால உங்களுக்கு வந்து 10 வில்லன் பாயிண்ட் ஏறுதுன்னு சொல்லியும் ஹீரோ வந்து இந்த சிஸ்டம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முரட்டுத்தனமான சிரிப்பா போறான். இதோட 3 வருஷம் பாஸ் ஆயிடுச்சு. ஹீரோவும் நான் இப்போ பிறக்க தயாராயிட்டேன்டா அப்படின்னு சொல்றான்.
இதோட ஃபர்ஸ்ட் சாப்டர் முடியுது. செகண்ட் சாப்டர் ஸ்டார்டிங்ல ஹீரோட அம்மாவுக்கு வந்து பிரசவம் பார்க்குற மாதிரி காட்டுறாங்க. ஹீரோவோட அப்பாவும் வெளியில என்ன நடக்குமோன்னு காத்துக்கிட்டே இருக்காரு. அப்ப ஹீரோவும் வெற்றிகரமா பிறந்துட்டான். பிறந்தோடையுமே என் மகன் பிறந்துட்டான்டா, கின்ஃபெங் பிறந்துட்டான்னு அவங்க அப்பா சந்தோஷமா இருக்காரு. அப்போ ஒரு பொண்ணு வந்து மயிலாடி இருந்தாங்க உங்க பையனு கொடுக்க, என் மோனே அப்படின்னு சொல்லி அவர் எடுத்து கொஞ்சிட்டு இருக்கு. அப்ப ஹீரோ சொல்றான், என்னடா இவ்வளவு அசிங்கமா இருக்கான், இவன் தான் என்னோட மட்டமான அப்பனோ, நான் நம்புறேன் இவனை மாதிரி நான் இன்னும் அசிங்கமா இல்லை அப்படின்னு சொல்லி ஹீரோ அவங்க அப்பனையே கலாச்சிட்டு இருக்கான். அப்படியே ஹீரோ அவங்க அப்பா வாங்க, ஏய் என்னை ஒண்ணு நீ வாங்காதியா, அந்த அழகான பொண்ணுகிட்டே குடியா, ஒழுங்கு முடியாத குத்துன்னு ஒரு எத்து விட வினி சிஸ்டம் வந்து பாப்ப ஆகுது. ஃபாதர் அண்ட் சன் ரிலேஷன்ஷிப்பு +0.2ன்னு வருது. என்ன பாயிண்டா, என்ன வெறும் 2 பாயிண்ட் தான் வருது அப்படின்னு சொல்றப்ப சிஸ்டம் வந்து சொல்லுது, நீங்க வந்து உங்களோட டிஃபிகல்ட்டான டாஸ்க்கை பொறுத்து தான் உங்களுக்கு வந்து பாயிண்ட் தரப்படும் அப்படின்னு சொல்ல, சரி எதுவும் வராதுக்கு இது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அவங்க அப்பட போட்டு பயங்கரமா டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்படியே ஹீரோட அம்மாவுக்கு பிரசவம் பார்த்த பாட்டியை தான் காட்டுறாங்க. மை லேடி உங்க வயிற்றுக்குள்ள இன்னொரு குழந்தை இருக்கு, உங்களுக்கு ட்வின்ஸ்ன்னு சொல்றாங்க. அப்பதான் அவங்க வந்து திரும்ப ட்ரை பண்ணி பாக்குறாங்க. ஆனா ஹீரோட தம்பி வெளில வர மாதிரி தெரியல. என்ன ஆச்சுன்னு அவங்க அம்மா கேட்க, மை லேடி உங்க பையன் வெளியில வர மாதிரி தெரியல, அவனுக்கு வெளில வர விருப்பம் இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோ டென்ஷன் ஆயிட்டா, என்னடா சொல்றீங்க, வெளில வர விருப்பம் இல்லையா, உண்மையே சொல்லணும்னா இவனாலதான் வெளியிலே வராம இருக்கான், என்னடா இது பேண்டசி வேர்ல்டு, எங்களை இப்படி பாதி பாதியா பிரிச்சிட்டீங்களாடா பாவீங்களா அப்படின்னு சொல்லி சென்டிமெண்டா வேற பேசிக்கிட்டு இருக்கான். நான் கூட ஒரு செகண்ட் இவன் மாறிட்டானோன்னு நினைச்சேன். அப்புறம் தான் சொல்றான், அவன் வராம எப்படி என்னால அதிக பாயிண்ட் எடுக்க முடியும், இவன் என்ன திருந்தல மாமா அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. அப்படியே ஹீரோவை வந்து அந்த பொண்ணு வாங்கிக்குது. வாங்கிட்டு வாங்க யங் மாஸ்டர் போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறப்ப, எனக்கு சாப்பாடுலாம் வேணாம், அவன் டேய் தம்பி ஒழுங்கா வெளில வாடான்னு சொல்லிட்டு ஒரு இடத்த தட்டுறான் பாருங்க. சிஸ்டம் பாப்பப் ஆகி குஷன் ஆஃப் லவ்வை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு 15 மில்லியன் பாயிண்ட்ஸ்ன்னு சொல்லி கொடுக்குது. என்னது குஷன் ஆஃப் லவ்வா, எது இதுவான்னு சொல்லி திரும்ப தட்டுறான் பாருங்க. திரும்ப 50 பாயிண்ட்ஸ் ஆட் ஆகுது. இந்த விஷயமும் நல்லா தான் இருக்கு, நான் வில்லனா இருக்கிறது ஜாலியா தான் இருக்குன்னு சொல்லி இந்த சாப்டர் முடியுது. மான்வா ஸ்டார்டிங்லே ஹீரோ கண்ணாமூச்சி விளாட்றான், அதுவும் அந்த 3 பொண்ணுங்களோட. யங் மாஸ்டர் நாங்கள் இங்கே இருக்கோம், யங் மாஸ்டர் நாங்கள் இங்கே இருக்கோன்னு அந்த பொண்ணுங்களும் கிட்ட அலைய, நம்மளும் போய் ஒரு பொண்ணோட ட்ரெஸ்ஸை பிடிச்சிட்றான். பிடிச்சி இழுத்தாம பாருங்க, ட்ரெஸ் அப்படியே வந்து ட்ரெஸ்ஸை பிடிச்சி இழுத்துட்டு சிஸ்டர் நீங்கள் அவுட்டுன்னு சொல்கிறான். அந்த சிஸ்டமும் நீங்கள் ஜென்டில்மேனாக நடந்துக்கிட்டதுனால உங்களுக்கு 200 வில்லன் பாயிண்ட்னு கொடுக்குது. ஹீரோவோட டீட்டெயில்ஸ் அந்த விண்டோவில் காட்டுது. ஹீரோ வந்து இப்போ 9th ஸ்டேஜ் ஆஃப் கீ அண்ட் பிளட் ரிலிம் இருக்கான். அந்த 33 ஹெவன்ஸ் ஃபார்ச்சுனாட்டையும் மாஸ்டர் பண்ணிட்டான். அந்த சிஸ்டமும் உங்களால இப்ப நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போக முடியும்னு சொல்ல, அதை கிளிக் பண்ணிக்கிட்டே சொல்ல ஆரம்பிக்கிறான். இந்த ஹங்கு வேர்ல்டுல கல்டிவேஷன் ரேங்கிங் இருக்கு, அதுவும் லோ ரேங்கிங்ல இருந்து ஹை ரேங்கிங் வரைக்கும். அப்படியே வரிசையா கல்டிவேஷன் பேஸ சொல்ல ஆரம்பிக்கிறான். கீ அண்ட் பிளட் ரிலிம், கமன்ஸ்மெண்ட், டிரான்சென்ஷன், ஸ்பிரிட் மார்டல், த பாத் ஆஃப் டாவோ, ஹெவன்லி மாஸ்டர், நான்சென்ஸ் கோர், லைஃப் அண்ட் டெத் அண்ட் ஈத்தரியல். அப்படியே ஹீரோவும் கல்டிவேஷன் பண்ண ஆரம்பிக்கிறான். பிரேக் த்ரூவும் பண்ணிட்டான். அப்படியே ஹீரோ வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜான கமன்ஸ்மெண்ட் ரிலீம்குள்ள என்டர் ஆயிட்டான். ஹீரோவும் போடு நான் வந்து கமன்ஸ்மெண்ட் ரிலீம்குள்ள என்டர் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்றப்ப, அந்த பொண்ணுங்கெல்லாம் ஹீரோ என்ன பண்றான்னு வந்து பாக்குறப்ப, ஹீரோ வந்து சிஸ்டர் பையு எனக்கு ஒரு ஹக் கொடுங்கன்னு கேட்க, அவங்களும் ஹக் பண்ண வர இவன் வந்து பொசுக்குன்னு இச்சு வச்சு விட்றான். அப்படியே சிஸ்டர் பையும் சொல்றாங்க, யங் மாஸ்டர் இந்த மாதிரி எந்த ஒரு பொண்ணுக்கும் நீங்கள் வந்து கிஸ் தரக்கூடாது அப்படின்னு சொல்ல, பக்கத்தில் இருக்க பொண்ணு சொல்லுது, யங் மாஸ்டருக்கு வெறும் 3 வயசு தான் ஆகுது, அவருக்கு என்ன இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் தெரிய போகுது அப்படின்னு சொல்ல, அப்படியே இவனை பார்த்தேன், ஆமா ஆமா நான் 3 வயசு குழந்தை, எனக்கு எதுவுமே தெரியாது. இதோட இல்லாம பயோ சிஸ்டர் எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, இன்னைக்கு என் கூடயே தூங்குறீங்களான்னு கேட்க அவங்களும் சரின்றாங்க. ஹீரோக்கு வாழ்க்கை. அப்படியே அடுத்த சீன்ல த கிரேட் சியா டைனஸ்டின்னு ஒரு பிளேஸை கட்டுறாங்க. அங்க இருக்கிற எம்பரர் ஒரு பொண்ணுகிட்ட பேசிட்டு இருக்காரு. அந்த பொண்ணு சொல்லுது, லார்ட் எம்பரர் உங்களுக்கு நிஜமாவே என்ன பிடிச்சிருக்கா, என் கூட தனியா இருக்க அப்படின்னு கேக்குது. அவரும் கண்டிப்பா தங்கம் அப்படின்னு சொல்ற. வெளியில இடி இடிக்கிற மாதிரி இருக்கு. அதை பார்த்தோடி யாரா அது, எவனோ இதை பார்த்தா எவனோ பிரேக் த்ரூ பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு அவரோட பவரை யூஸ் பண்றாரு. அவரோட பவரை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ தான் பிரேக் த்ரூ பண்ணியிருக்கான்னு கண்டுபிடிச்சிடறாரு. அவரு சொல்ல ஆரம்பிக்கிறாரு, இவன் தான் கிங் ஃபேமிலியோட கிஃப்டட் சன், இவனுக்கு 3 வயசு தான் ஆகுது, இவன் ஏற்கனவே கமென்ஸ்மெண்ட் ரிலீமா பிரேக் த்ரூ பண்ணிட்டானா, அப்படி இருக்க முடியாதுன்னு சொல்லி கிளம்புறாரு. இதோட இந்த சாப்டர் முடியுது. 4th சாப்டர் ஸ்டார்டிங்லே பொண்ணுங்க எல்லாம் குளிச்சுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ அதை எட்டி பார்த்துட்டு இருக்கான். சிஸ்டம் இவன் பார்க்குற வேலைக்கு ஜென்டில்மேன் பாயிண்ட்னு 200 வேற கொடுக்குது. ஏதோ நல்லவன் மாதிரி பேச ஆரம்பிக்கிறான். இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் சிஸ்டமோட மிஷனை வந்து வேஸ்ட் பண்ண மாட்டேன், மரியாதையான ஆட்கள் என்ன மாதிரி வந்து இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் பொண்ணுங்களை எட்டி பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்ல, சிஸ்டம் ட்ரிகர் ஆகி இவனுக்கு ஒரு மிஷின் தருது. சிஸ்டர் பயோ வந்து டீஸ் பண்ணுங்க, அந்த பொண்ணுங்களுக்கு சோப் போட்டு விடுங்க, ரிவார்டா 200 வில்லன் பாயிண்ட் கிடைக்குன்னு சொல்ல, நீ என்ன நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு கேட்க,
திரும்பவும் சிஸ்டம் ட்ரிகர் ஆகி நீங்கள் சூயு சிஸ்டரோட குளிச்சிங்கன்னா 500 வில்லன் பாயிண்ட் கிடைக்கும்னு சொல்ல இதோ போயிட்டேன்னு போயிட்டான். சிஸ்டம் சொன்ன மாதிரியே சூயு சிஸ்டரை போய் ஒரு புழுவை வச்சு டீஸ் பண்ணுறான். அவங்களும் பயந்துட்டாங்க. சிஸ்டம் வந்து ஜென்டில்மேன் பாயிண்ட்னு 200 பாயிண்ட் கொடுக்குது. அதுக்கப்புறம் அந்த சூயு சிஸ்டர்கிட்ட போய் நான் உங்க கூட குளிக்கவான்னு கேட்க யங் மாஸ்டர் கண்டிப்பாக இங்கே வாங்க உங்களுக்கு ட்ரெஸ் அவுத்துறேன்னு சொல்லிட்டு அவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. யங் மாஸ்டருக்கு வெறும் 3 வயசு தான் ஆகுது. அவருக்கு எப்படி இதெல்லாம் தெரிய போகுது அப்படின்னு சொல்ல ஆமான்னு சொல்லி இவன் நினைக்கிறான் ஆமா எனக்கு 3 வயசு தானே ஆகுது அப்படின்னு இவனே நினச்சிக்கிட்டு ஜாலியாக இருக்கான். அப்படியே மிஷனையும் முடிச்சிட்டான். 500 வில்லன் பாயிண்ட் இவனுக்கு கிடச்சிருச்சு. அப்படியே அடுத்த சீனில் சிஸ்டம் ஹீரோவுக்கு ஸ்கில்ஸை காமிக்குது. அதில் வந்து என் தம்பி எப்படி இருந்தாலும் கூடிய சீக்கிரம் வந்துடுவான், அதனால் எனக்கு வந்து ஸ்கில்ஸ் முக்கியம்னு சொல்லி ஹீரோ வந்து ஒரு ஸ்கில்லை சூஸ் பண்ணுறான். அந்த ஸ்கில்லும் ஆக்டிவேட் ஆகுது. அப்படியே ஹீரோ பேச ஆரம்பிக்கிறான். நான் நிறையா இருந்தால் எனக்கு வலுவான பல்லு இருக்கும், நான் ஆடாக இருந்தால் எனக்கு வலுவான கால் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கில்லும் கம்ப்ளீட் ஆகுது. ஹீரோ வந்து சொல்கிறான் என் முட்டா தம்பி வேணா எவனால சூஸ் பண்ணணும்னா இருக்கலாம், ஆனால் இப்போ தான் நான் தாண்டா அங்கு வெல்டே ஃபாஸ்டஸ்ட் மேன்னு சொல்லிட்டு அவன் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்குறான் அந்த ஸ்கில்லை. அது வந்து பயங்கர ஃபாஸ்ட்டாக இருக்குது. அப்போ சொல்கிறான் இந்த ஸ்கில்லை வச்சுக்கிட்டு இனிமேல் எங்கே பிரச்சனை நடந்தாலும் ஓடிடுவேண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனே சிரிச்சுக்கிறான். அப்படியே 3 நாள் காந்து போச்சு. ஹீரோ மரத்துக்கு மேலே படுத்து கிடக்கான். அப்போ வந்து மேலே தண்டர் அடிக்கிற மாதிரி இருக்கு. என்னடான்னு ஹீரோ பார்க்குறான். ஒருவேளை இதுதான் ஹெவனோட சைனா, என்னோட முட்டா தம்பி பிறந்துட்டானா அப்படின்னு ஹீரோ சந்தோஷப்படுறான். பட் அது சைன் இல்லை, அது ஒரு அட்டாக். அது டைரெக்டாக ஹீரோ மேலே பட வர ஹீரோ டாச் பண்ணிட்டான். மேலே பார்த்தா நம்ம போன சாப்டரில் பார்த்தா எம்பரர் நிற்கிறாரு. அப்படியே ஹீரோவோட ஃபேமிலி எல்டரும் ஹீரோட அப்பாவும் வந்திருக்காங்க. ஹீரோவோட ஃபேமிலி எல்டர் வந்து நீ எதுக்காக இங்கே வந்திருக்க, சண்டே ஆரம்பிக்க ட்ரை பண்ணுறியா அப்படின்னு ஹீரோட எல்டர் கேட்குறாரு. இதோட இந்த சாப்டர் முடியுது. ஸ்டார்டிங்லேயே மேலே பறந்துட்டு இருந்த எல்லாரும் கீழே இறங்கி வராங்க. அந்த எம்பரர் வந்து சொல்கிறாரு நீ தான் கிங் ஃபேமிலியோட மூத்த பையனா அப்படின்னு ஹீரோவை தொட வர ஹீரோ நான் வந்து பின்னாடி விட்டான். இவனோட மூமெண்ட் பயங்கர ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு அவரே ஷாக் ஆகிட்டாரு. இவன் வெறும் 3 வயசுலேயே பிரேக் த்ரூ பண்ணி கமென்ஸ்மெண்ட் ஸ்டேஜில் இருக்கான். அது மட்டும் இல்லாமல் மூமெண்ட்ஸ் டெக்னிக்கை மாஸ்டர் வேற பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி அவர் ஷாக்காகி நிற்கிறாரு. ஹீரோவோட எல்டரும் பேச ஆரம்பிக்கிறாரு. எங்கள் பையனுக்கு அண்டி மன்னிச்சுக்கோங்க, அவனுக்கு தெரியாதவங்ககிட்ட பேச கொஞ்சம் வெட்கப்படுவான் அப்படின்னு ஹீரோவோட எல்டர் சொல்கிறாரு. அதுக்கு அவரும் இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறாரு. ஹீரோவும் நீங்க தான் அப்பனா எம்பரரா, உங்களை பத்தி நான் ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கேன், நீங்க வீராதி வீர சூராதி சூர, உங்களை பார்த்தா பயமே பயப்படுமா அப்படின்னு சொல்லி பயங்கரமா பில்டப் அடிக்கிறான். அது மட்டும் இல்ல நான் சாவறதுக்குள்ள உங்களை பார்ப்பேன்னு நினைச்சேன், இன்னைக்கே பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்றப்ப அவரும் சிரிச்சுக்கிட்டே இருக்காரு. இவ்வளவு சிறப்பான மேஜஸ்டி கெஸ்டோட வீட்டுக்கு வரப்போ வெறுங்கையோடையா வருவாருன்னு ஹீரோ சொல்ல அவருக்கு தூக்கி வாரி போட்டுறது. என்னடா சொல்றான்னு அதோட விடாம அவர் பக்கத்துல போய் நின்னுக்கிட்டு கிரேட் ஷியா எம்பரர் உண்மையிலேயே வெறுங்கையோட வந்திருக்காரா அப்படின்னு வேற பக்கத்துல போய் எக்கோ அடிக்கிறான். மற்றவங்களாம் பார்த்து இவரை பார்த்து சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. எம்பரரும் அவர்கிட்ட இருந்து ஒரு பொருள் எடுக்கிறாரு. அது வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கு. அதை திறந்து காட்டுறாரு. அதுக்குள்ள வெறும் ஸ்வாடா இருக்கு. எம்பரரும் அதை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இதான் த வாஸ்ட் ஸ்கை நயன் ஸ்வாட். இதை வந்து 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஹெவனோட மரியாதையான த வாஸ்ட் ஸ்கை ஸ்வாட் கார்டு யூஸ் பண்ணுது அப்படின்னு அவரு சொல்றாரு. அதுக்கப்புறம் அந்த ஸ்வாடை 9 தனித்தனி ஸ்வாடா பிரிச்சாங்க. அது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கு. இந்த ஸ்வாடெல்லாம் உலகத்திலேயே ரேரான டிவைன் வெப்பன்ஸ். இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து ஒரு ஹங்கு வேர்ல்டோட டாப் 10 டிவைன் வெப்பனா மாத்தினோம்னா இதோட பவர் பயங்கரமா இருக்கும் அப்படின்னு அவரு சொல்றாரு. சொல்லிட்டு இது எப்படி தரேன்னு சொல்லி யோசிக்கிறாரு. ஏன்னா இதுக்காண்டி நான் நிறைய பணம், மேன் பவர், மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் செலவழிச்சிருக்கேன். இவனுக்கு நான் அந்த 9 ஸ்வாட்ல இருந்து ஒரு ஸ்வாடை கொடுத்துட்டா நான் நினைச்சது எப்படி செய்யறதுன்னு அவரும் யோசிச்சுட்டு இருக்காரு. அவரும் அப்புறம் மனசை கல்லாக்கிட்டு கண்ணை மட்டும் ஒன்னே ஒன்று குத்துருவோன்னு சொல்லி அவரும் நீட்ட ஹீரோ பாக்ஸோட புடுங்கிட்டு ரொம்ப நன்றி மேஜஸ்டின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நினைக்கிறான், மாட்டினாண்டா பிள்ளைக்கா அப்ப இன்னைக்கு அவனுக்கு ஒரு பாயசத்தை போட்டுற வேண்டியதான்னு சொல்லி பயங்கரமா சிரிக்கிறான். இதோட இந்த சாப்டர் முடியுது. 6th சாப்டர் ஸ்டார்டிங்ல இல்ல தம்பி நான் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்றதுக்குள்ள ஹீரோவோட எல்டரும் ஹீரோட அப்பாவும் வந்து நின்ட்டாங்க. அவங்க அப்புறம் பேச ஆரம்பிக்கிறாங்க. எல்டர் சொல்றாரு நீங்க அந்த வாஸ்ட் நயன் ஸ்வாடையும் கொடுத்துட்டீங்க, உங்க பேரை நான் சாவர வரைக்கும் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட அப்பா பேச ஆரம்பிக்கிறாரு. நீங்க எங்க கிங் ஃபேமிலிக்கு வந்து வேல்யூபிளான கிஃப்ட் தான் கொடுத்துருக்கீங்க, இதை நாங்க என்னைக்கும் மறக்க மாட்டோம், இதுக்காண்டி உங்களுக்கு ஏதாச்சும் செய்வோம்னு சொல்ல அந்த எல்டரும் பேச ஆரம்பிக்கிறாரு. என்னப்பா பேசுற, இவர் தான் உண்மையான ஹெவனோட இம்பீரியல் சன், இவர்கிட்ட வந்து 4 கடல் அளவுக்கு சொத்து இருக்கு. அது மட்டும் இல்லை, இவர் வந்து சொத்தை பற்றியெல்லாம் கவலைப்பட மாட்டாரு, மக்களை பற்றி தான் கவலைப்படாரு அப்படின்னு எல்டரும் பிட்ட போடுறாரு. ஹீரோ அப்பாவும் புரிஞ்சுக்கிட்டு அதுவும் சரிதான், நான் வந்து
மேஜிஸ்ட்ரேட்ட பணத்தை பற்றியெல்லாம் பேசி அவரை வந்து இன்சல்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அவரும் நல்லா பேட்டை போட்டுக்கிட்டு இருக்காரு. அப்படியே 2 பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. மேஜஸ்டி, நீங்க இங்க வந்ததுக்கு கிஃப்ட் மட்டும் காரணம் இல்ல. நீங்க வந்து எதுக்காக வந்திருக்கீங்கன்னு உங்க ஆள் மனசுல இருந்து நாங்க புரிஞ்சுக்கிட்டோம். உங்களோட கொள்கையிலும் என்னோட கொள்கையிலும் ஒண்ணுதான். அதனால வந்து இனி மேக் இன் ஃபேமிலி வந்து உங்களை தான் ஃபாலோ பண்ணுவோம். இனிமே எவனாச்சும் உங்களை தப்பா பேசினா நாங்க உங்களுக்காண்டி குரல் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ஹீரோப்பா சொல்றாரு. ஹீரோவை சொல்றாரு, இதான் உன்னோட மேனஸா? நம்ம மேஜஸ்டிக்கு போய் வணக்கத்தை செலுத்துன்னு சொல்ல அவனும் போய் காலிலே விழுந்துறான். உங்க கருணைக்கு ரொம்ப நன்றின்னு சொல்றான். அப்ப சிஸ்டமும் பாப்ப போகுது. உங்களோட வில்லன் கேரக்டர் இப்பதான் வெளியில தெரியுது. இங்க மேஜிஸ்ட்ரேட் இருந்து அந்த 9 ஸ்வாட ஓப்பனா கொள்ளையடிச்சனால உங்களுக்கு 1000 வில்லன் பாயிண்ட்னு அதுவும் கொடுக்குது. அந்த மேஜஸ்டியோ குடும்பமே இப்படிதானடான்னு அவரு மனசுல நினைக்க ஹீரோ இன்னொரு பிட்டை ரெடி பண்ணிட்டான். நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன், உங்க நாட்டுல வந்து எல்டர் ஜூனியரை மீட் பண்ணா gift தருவாங்களாம்ல அப்படின்னு ஹீரோ சொல்ல நம்ம ஆட்களும் ஆனா ஆமாப்பா எனக்கு இப்பதான் நான் வருதுன்னு அவரும் சேர்த்து பிட்ட போடுறாங்க. அந்த மேஜஸ்டியும் நினைக்கிறாரு, இதுதான் தெரிஞ்சு சூரிய வச்சுக்கிறதா, நான் என் பொண்டாட்டியோட நிம்மதியா இருக்கிறத விட்டு இதை புறம்போக்க பார்க்க வந்து இப்படி பாட்டிக்கிட்டேனப்பா அப்படின்னு அவரு மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்காரு. ஹீரோவும் இன்னும் விடாம ஸ்ட்ராங்கஸ்ட் கண்ட்ரியோட லீடர் சியா டைனஸ்டியோட லீடர் அவர்கிட்ட ஜூனியருக்கு gift தர கிஃப்ட் இல்லையா அப்படின்னு அவர் பக்கத்துலயே போய் நின்னுக்கிட்டு எக்கோ பண்ணிட்டு இருக்கான். அவரு என்ன பண்றது தெரியாம அவர் கையில இருந்து ஒரு பொருளை எடுத்து கொடுக்குறாரு. அதை பத்தியும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இதுதான் டியான் பாவோ காட். இது வந்து அட்டாக்கா டிஃபென்ஸ் டைப் வெப்பன் கிடையாது. இதை உன் கூட வச்சுக்கிட்டேன்னா உனக்கு வந்து கல்டிவேஷன் ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும், உன்னோட கல்டிவேஷன் பேஸும் ஸ்ட்ராங் ஆகும். அது மட்டும் இல்லை, நீ வந்து இதை வச்சுக்கிட்டு நீ சண்டை போடுறப்ப நீ தப்பிச்சு ஓடுறதுக்கு வந்து உன்னோட எனர்ஜியை ரீகெயின் பண்ணும் அப்படின்னு சொல்றாரு. ஹீரோவும் இதுக்காண்டி ரொம்ப நன்றி மேஜஸ்டின்னு சொல்ல பரவாயில்லப்பா அப்படின்னு சொல்றப்ப ஹீரோ வந்து இன்னும் எப்படி இவர்கிட்ட இருந்து கறக்குறதுன்னு சொல்றப்ப இவர் வந்து அவனை பார்த்தே பயப்படுறாரு. ஹீரோ வந்து இன்னொரு பிட்டே ரெடி பண்ணிட்டான். மேஜஸ்டி, எனக்கு ஒரு தம்பி இருக்கான் அப்படின்னு சொல்றப்போ ஐயோ இவன் இன்னொரு பிட்டை ரெடி பண்ணிட்டாடான்னு சொல்லி அவரும் எனக்கு வந்து அர்ஜென்ட்டா ஒரு மீட்டிங் வந்துச்சு, நான் கிளம்புறேன்னு சொல்லி அவரு கிளம்பிட்டாரு. எப்படியே எஸ்கேப் ஆயிட்டேன்னு அவர் நினைக்கிறப்ப ஹீரோ சொல்றான், என் தம்பியை பக்கம் மறக்காம வந்துருங்க அப்படின்னு சொல்றப்ப ஆள ஒரு ஆயுன்னு சொல்லி அவரும் கிளம்பிட்டாரு. இதோட இந்த சாப்டர் முடியுது. ஸ்டார்டிங்ல ஹீரோட அப்பா, மவனே ஃபெங்கு, நீ இன்னும் சின்ன பையதான், அதனால ஸ்வாடெல்லாம் வச்சுக்க கூடாது, கொண்ட அப்பா வச்சுக்கிறேன்னு சொல்லி அதை புடுங்கிட்டாரு. உடனே ஹீரோவும் அழுக ஆரம்பிக்கிறான். எப்போ பார்த்தாலும் நான் தான் உங்க பொக்கிஷம்னு சொல்லுவீங்களே, இப்ப என்கிட்ட இருந்து என்னோட ட்ரெஸ்ஸர் ஆட்டையை போட்டீங்களேப்பான்னு கத்த அங்கிட்டு இருந்து அவங்க தாத்தா வந்து ஹீரோட அப்பா வாயிலே அடிச்சு உன் சொந்த மவுண்ட இருந்தே கொள்ளடிக்கிற வெக்கமா இல்லைன்னு சொல்லி ஹீரோ கிட்டே திரும்ப வந்து கொடுக்குறாரு. இல்லப்பா ஃபெங்கு, இந்த அழுக கூடாது, தாத்தா திரும்ப கொண்டு வந்துட்டேன் பாருன்னு சொல்லி அவர்கிட்டே கொடுக்குறாரு. இவனும் நல்ல புள்ள மாதிரி வாங்கிக்கிறான். இவெல்லாம் இப்படி பண்ண மாட்டானேன்னு தோன்றப்பதான் சொல்றான், நானாச்சும் அழுவதாச்சு, இவன் கிட்டலாம் இப்படி இருந்தாதான் வேலைக்கு ஆகும்னு சொல்லி சிரிக்கிறான். அப்படியே மேல பார்த்தா தண்டர்ஸ் அடிக்குது. ஹீரோட வெயிட்டுக்கு நேரம் டிவைன் தண்டர் அடிக்குது. அதை பார்த்தோடையுமே இந்நேரம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் யார் வரப்போறான்னு. ஹீரோட அப்பாவும் ஷியூக்கு இந்நேரம் குழந்தை பிறக்க போகுது, நான் அதை எப்படி மறந்தேன்னு சொல்லி அவரு ஓடுறாரு. அடே என் முட்டா தம்பி, கடைசியா நீ வெளில வர போறியா, உனக்காண்டி தாண்டா 3 வருஷமா வெயிட் பண்றேன்னு சொல்லி ஹீரோ பயங்கரமா சிரிக்கிறான். அப்படியே அடுத்த சீன்ல ஹீரோட அப்பா தம்பியை வச்சுட்டு நிக்கிறாரு. பின்னாடி பார்த்தா ஒரு பிளாக் காரா. தம்பி பயப்பட ஆரம்பிக்கிறான். பின்னாடி பார்த்தா ஹீரோ சைத்து பாய் நாந்து வந்துட்டு இருக்கான். அப்படியே அவங்க அப்பா கிட்ட வந்து, அப்பா தம்பியை காட்டுங்கப்பா அப்படின்னு காட்டுறப்ப, என்னப்பா இவன் அழுகவே மாட்டேங்கிறான், அவனுக்கு ஏதாச்சும் பிரச்சனையான்னு சொல்லி பெட்டெக்ஸ்லயே அடிக்கிறான். அடிச்சதுக்கு பையன் பயங்கரமா அழுகிறான். இந்த ஹீரோட அப்பாவுக்கும் கோவம் வந்துருச்சு. ஏன்டா தம்பி அடிக்கிறேன்னு கேட்கிறப்ப அவன் அழுகவே இல்லை, எனக்கு பயமா இருந்துச்சு, அவனுக்கு ஏதாச்சும் பிரச்சனையா இருக்குமோ அதனாலதான் அடிச்சேன் அப்படின்னு ஏதோ நல்ல மாதிரி சொல்றான். ஆனா நம்மளுக்கு தான் தெரியும் இவன் எதுக்காக பண்ணிருப்பான். நம்ம நினைச்ச மாதிரியே சிஸ்டமும் சொல்லுது, சூசனோட பேக்ல அடிச்சனால உங்களுக்கு 100 வில்லன் பாயிண்ட். ஹீரோட தம்பியை டார்ச்சர் பண்ணல ஹீரோட சிஸ்டம்ல லக்கி ட்ரான்னு ஒரு ஆப்ஷன் அன்லாக் ஆயிருக்கு. இதோட இந்த சாப்டர் முடியுது. 8th சாப்டர் ஸ்டார்டிங்ல ஹீரோவும் சொல்றான், நான் வந்து இந்த கமென்ஸ்மெண்ட் ரிலீம்குள்ள பிரேக் த்ரூ பண்ணி வந்ததுல இருந்து என்னோட கல்டிவேஷன் ஸ்பீட் ரொம்ப ஸ்லோ டவுன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டம்ல அந்த லக்கி ட்ரா ஆப்ஷனை கிளிக் பண்றான். அந்த வீலும் சுத்த ஆரம்பிக்குது. அதுவும் பயங்கர வேகமா சுத்துது. சுத்தி ஒரு இதுல நிக்குது. அதுல பார்த்தா த ஸ்லேயர் ஸ்வாட் டெக்னிக்னு இருக்கு. அது ஹீரோவுக்கு கிடைச்ச வரையுமே ஹீரோவை சுத்தி பிளாக்கா வந்து அந்த டெக்னிக்கோட மெத்தட்ஸ் ஆட்டோமேட்டிக்கா ஹீரோவோட பிரெயின்குள்ள போகுது. அப்படியே ஹீரோவும் இந்த ஸ்வாட் டெக்னிக் வேற மாதிரி இருக்கு, உடனே நான் வந்து பிராக்டிஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு அந்த சிஸ்டமை கூப்பிடுறான். இந்த மாசம் நான் புரிஞ்சுக்கிட்ட எல்லா ஆறாவையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுன்னு சொல்ல அந்த சிஸ்டமும் இவன் இந்த மாசம் புரிஞ்சுக்கிட்ட எல்லா ஆறாவையும் வில்லன் பாயிண்டா கன்வெர்ட் பண்ணுது. அது 30,000 பாயிண்ட் இருக்கு. அப்படியே அங்கிட்டு ஒரு மாசம் கழிச்சு தான் காட்டுறாங்க. ஹீரோ அவங்க தாத்தாவை பார்க்க வந்திருக்கான். அவங்க தாத்தாவும்
என்னடா பேரண்டி தாத்தாவை பார்க்க வந்திருக்கேன்னு கேட்குறாரு. அப்படியே சொல்ல ஆரம்பிக்காது. நான் வந்து கொஞ்ச நாளாக கேள்விப்பட்டேன் நீ ஸ்வாட்ச்மேன்ஷிப் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறியாம்ல, அதனால தான் நான் உனக்கு சொல்லித்தரலான்னு ஒன்று இங்கே கூப்பிட்டேன். ஹீரோவும் யோசிக்கிறான், என்ன கற்றுத்தர போகிறாரா? என் தம்பியோட பேக்கில் ஒரு 2 நாள் ஆச்சுன்னா ஈஸியாக கற்றுக்க போகிறேன்னு அவனும் நினச்சிட்டு இருக்கு. ஹீரோட தாத்தா சொல்கிறாரு, எந்த ஒரு கல்டிவேஷன் மனசுலையும் கோவன்றது இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கே காற்றுல பறந்துட்டு இருக்க இலையை வந்து ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணி அதை ஒரு விண்டு ஸ்லாஷ் மாதிரி அங்கே பக்கத்தில் இருக்க பாறையை நொறுக்கிற அளவுக்கு பவர்ஃபுல்லாக மாற்றிட்டாரு. அப்படியே அவரும் சொல்கிறாரு, பாரு இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் டிவைன் லெவல் மார்டியல் ஆர்ட், இதோட பேரு ஸ்வேர் ஆஃப் த ஃபாலிங் லீவ்ஸ். அப்படியே அவரை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நான் தனிமையில தான் கல்டிவேஷன் பண்ண ஆரம்பித்தேன். என் மனசில் எந்த ஒரு கோபமும் வெறியும் இல்லை. அதனால தான் அதோட உண்மைத்துவத்தை என்னால் உணர முடிஞ்சுச்சு. அதுக்கப்புறம் யங்யூ சிட்டி உருவானதுக்கப்புறம் என் பேர் ஊரெல்லாம் பரவ ஆரம்பிச்சது அப்படின்னு அவரை பற்றி சொல்லி முடிக்கிறாரு. ஹீரோவும் அந்த டெக்னிக்கை செஞ்சு பார்க்குறான். ஆனால் அது அவ்வளோவா பவர்ஃபுல்லாக இல்லை. இந்த ட்ரிக்கு செம்மையாக இருக்குது, ஆனால் அதுக்காண்டி நான் பயங்கரமாக உழைக்கணும் போலையேன்னு சொல்லி ஹீரோ யோசிக்கிறான். இதோட இந்த சாப்டர் முடியுது. சாப்டர் 9 ஸ்டார்டிங்லேயே 5 வருஷம் கந்து போச்சு. ஹீரோ சுடுதண்ணில் உட்காந்து சுருக்குன்னு எந்திரிச்சு கத்துறான் பாருங்க. பிரேக் த்ரூ பண்ணிட்டான். வெளியே ஹீரோட தாத்தாவும் ஹீரோட அப்பாவும் பார்க்குறாங்க அவன் பிரேக் த்ரூ பண்ணிட்டானான்னு. அப்படியே ஹீரோட தாத்தா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, ஹீரோட தம்பி அவனுக்கு வெறும் 5 வயசு தான் ஆகுது, கின் ஹாவோ, அவன் வந்து கமன்ஸ்மெண்ட் ரிலீமோட அட்வான்ஸ் 5th ஸ்டேஜுக்கு போயிட்டான். அப்புறம் கிங் ஃபெங் அவனுக்கு வெறும் 8 வயசு தான் ஆகுது, அவன் டிரான்சென்சன்ட்ரினுக்குள்ள என்ட்ரு ஆயிட்டான். இவங்க 2 பேரும் ஹங்கு வேர்ல்டோட ரெக்கார்டை உடச்சிக்கிட்டே இருக்கானுங்க. ஆனா ஒண்ணு, இவங்க நார்மலான பெத்தர்ஸ் இல்லைன்னு ஹீரோட தாத்தா சொல்லி முடிக்கிறாரு. அப்படியே ஹீரோவும் நடந்து வரான், அதுவும் அம்மனமா. அப்படியே அங்க இருக்க எல்லார்ட்டையும் என் தம்பி எங்கன்னு கத்திக்கிட்டே வரான். ஹீரோட அப்பாவை தான் பார்க்கணும், என்ன கர்ப்பண்டா இது அப்படின்னு அவரு தலையில கைய வச்சுக்கிட்டாரு. ஹீரோட தாத்தா நினைக்கிறாரு, எல்லா வருஷமும் நாங்கள் புது வீடு கட்டினா அதை உடைக்கிறது இவங்க 2 பேரும் வேலை பார்த்துட்டு இருக்கானுங்க, இவங்க 2 பேருக்கு அப்பாவா இருக்கிறது பெரிய கஷ்டமான வேலைன்னு அவரு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்படியே அந்த சைடு பார்த்தா ஹீரோவுக்கு வந்து சிஸ்டம் வந்து ஒரு மிஷின் தந்திருக்கு. அதில் சொல்லுது, உங்க தம்பியோட சுப்ரீம் போர்டு நீங்க எடுக்கணும், அதுக்கு ரிவார்டா உங்களுக்கு அன்ரிவல் ஆகி கிடைக்கும்னு சொல்லுது. ஹீரோவுக்கு ஷாக் ஆயிடுது. ஏய் உனக்கு என்னாச்சு, உனக்கு உடம்பு சரியில்லையா, இல்லை உடஞ்சு போயிட்டியா அப்படின்னு சொல்லி சுற்றி ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போதான் சிஸ்டம் சொல்ல ஆரம்பிக்குது, சுப்ரீம் போன் உடஞ்சாலும் அவர் வளர்றப்ப அவர் கூடயே சேர்ந்து சுப்ரீம் போன் திரும்ப வளர்ந்துரும் அப்படின்னு சொல்றது. ஓ, சுப்ரீம் போன் வந்து உடஞ்சாலும் திரும்ப வளர்றப்ப அவன் கூட சேர்ந்து வளர்ந்துருமா? இருந்தாலும் இது கொஞ்சம் டூ மச்சா இருக்கு, அதனால நான் எதுவும் செய்யறதா இல்லை, எனக்கு இப்ப தேவை அமைதி அப்படின்னு சொல்லிட்டு அமைதியோ. அடுத்த சீன்ல ஹீரோட தம்பியை காட்டுறாங்க. ஹீரோட தம்பி வந்து மரத்து மேல படுத்து கிடக்கான். அங்கேயே நம்ம ஹீரோ போயிட்டான். அங்க போய் சொல்றான், நீ இங்கேதான் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் தம்பி பக்கத்துல போய் பேச ஆரம்பிக்கிறான். நானும் ஆரம்பத்துல நம்பினேன்டா, இனிமே ஒரு பிளே பாயா ஒரு லக்ஸரியான லைஃபை வாழலாம்னு நினைச்சேன். எல்லாத்தையும் கெடுத்தது நீ தான்டா, நீயும் உன்னோட தேவையில்லாத விஷயங்களும் தான். எனக்கு வேற வழி இல்லை, நான் கஷ்டப்பட்டு கல்டிவேஷனை இம்ப்ரூவ் பண்ணாதான் என்னால பாதுகாக்க முடியும்னு சொல்லி தூக்கி அச்சாம் பாருங்க. கட்ட பறக்குது, தம்பியோட பேக்கு தெரிக்குது. இதோட இந்த சாப்டர் முடியுது. அப்படியே மான்வா ஸ்டார்டிங்ல ஹீரோட தம்பி வந்து, அண்ணா வெளில போய் நம்ம விளையாடலாமான்னு கேட்குறான். விளையாடுறதா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஏதோ மனசுக்குள்ள பயங்கரமான திட்டத்தை போட்டு அடுத்த சீன்ல காமிக்கிறாங்க. இவங்க என்னடா விளையாடுறாங்கன்னு போய் பார்த்தா, அப்பா அப்பா என்னப்பா எங்களை இப்படி விட்டு போயிட்டியப்பா அப்படின்னு சொல்லி ஒப்பாரி வச்சுட்டு இருக்காருங்க. ஹீரோட தம்பியும் அங்க இருந்துட்டு, அப்பா என்னை விட்டு போயிட்டியப்பா அப்படின்னு அழுகிறத பார்த்துட்டு அங்க இருக்கவங்க எல்லாரும், இவ்வளவு அழகான குழந்தைகளை விட்டுட்டு இப்படி சீக்கிரமாவே இறந்து போயிட்டாங்களே பாவம் இந்த பசங்களான்னு சொல்லி ஹீரோ வந்து கையில இருக்க அந்த தட்டை ஆட்ட எல்லாரும் வந்து பணம் போடுறாங்க. இவங்க அப்புறம் வந்து அந்த பணத்தை எண்ணி பார்த்துட்டு இருக்கானுங்க. ஹீரோட தம்பி சொல்றான், அண்ணா இன்னைக்கு 73 ரூபாய் கலெக்ஷனு, வெயிட் அமௌண்ட், இதை வச்சு ஏதாச்சும் நல்லா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்றான். ஹீரோ பேச ஆரம்பிச்சுட்டு, வா இதை வச்சு உனக்கு ட்ரீட் வைக்கிறேன், போய் பேம்போ ஷூட் பீஃப் ஸ்டீக்கும் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்ல ஹீரோட தம்பி, அது டேஸ்டா இருக்குமான்னு கேட்குறான். கண்டிப்பா டேஸ்டா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவன் யோசிக்கிறான். என்னன்னா அது வந்து ஸ்கேல் வந்து பேம்போவா, பீஃப் வந்து அது அவனோட பேக் பெருசா வர்றதுக்கா, ரெண்டும் சேர்த்து இவன் அடிச்சு வில்லட் பாயிண்ட் எடுப்பானா. அப்ப அங்க எவன்டா படத்துக்கு வந்தான்னு பார்த்தா அது ஏதோ பிச்சைக்கார மேல துணியை போட்டு பிச்சை திருப்ப இருக்காங்க. அங்க இருக்கவெல்லாம் என்னடா உயிர் வந்துச்சான்னு பார்த்தா, நான் எப்படா செத்த உயிர் வர்றதுக்குன்னு சொல்லிட்டு அவனும் போய், எனக்கு பசிக்குது நான் போய் பிச்சை எடுக்க போறேன்னு அவனும் போயிட்டான். அப்படியே அடுத்த சீன்ல ஹீரோட அப்பாவுக்கு தெரிஞ்சு ஹீரோட தம்பி பேக்கு பழுக்க வர அடிச்சிட்டு இருக்காரு. என்ன இப்படிலாம் பண்ணிருக்கேன்னு சொல்லி அடிக்க, எப்பா நான் ஒண்ணுமே பண்ணலப்பா, எல்லாத்துக்கும் காரணம் அவன் தான்ப்பா ஐடியாலாம் கொடுத்தான் அப்படின்னு சொல்ல அவர் அதை கண்டுக்கிற மாதிரிலாம் இல்லை. ஹீரோ இங்கிட்டு பார்த்தா அவன் சந்தோஷமா இருக்கான். சிஸ்டமும் சொல்லுது,
ஹீரோ வந்து தம்பியை மாட்டி விட்டனால இவருக்கு வந்து 200 வில்லன் பாயிண்ட்னு கொடுக்குது. ஹீரோ வந்து அந்த ஸ்பைடர் பேத்துல வர சொடலை மாதிரி நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான் ஹீரோ தம்பி அடி வாங்குறத. எல்லாத்துக்கும் காரணமே ஹீரோ தான். அது தெரியாம ஹீரோட அப்பாவா அந்த தம்பி அடிச்சுக்கிட்டே சொல்றாரு, உன்னையெல்லாம் நல்லா அடிச்சு வளர்த்தாதான்டா நீ உருப்பிடுவேன்னு சொல்லி அடிக்க, ஐயோ மென்டலி எனக்கு உன்னைய சுத்தமா பிடிக்கலையான்னு சொல்றப்ப ஹீரோ ஏதோ நல்ல மாதிரி வந்து, தம்பி அழுவாத, நீதான் என்னோட பெஸ்ட் தம்பி அப்படின்னு சொல்லி ஐஸ் வைக்கிறான். அப்படியே இன்னொன்னும் மனசுல நினைக்கிறா, இனிமே உனக்கு பீஃப் ஸ்டிக்கும் பேபோ ஷூட்டும் உன் சைல்ட்ஹுட் முழுக்க இல்லாம இருக்காதுடான்னு சொல்றான். அப்படியே அடுத்த சீன்ல ஹீரோட தம்பி குண்டி பழக்க உட்காந்துருக்கான். அப்ப நம்ம ஹீரோ போய் மருந்து போடலான்னு போறான். அப்போ வந்து ஹீரோட தம்பி கேட்குறான், ஏன்னா நீ மட்டும் என்கிட்ட மட்டும் நல்லபடியா நடந்துக்கிற அப்படின்னு கேட்குறப்ப, ஏன்னா நீ என் தம்பிடா அப்படின்னு சொல்லி சென்டிமெண்ட்டா வேற பேசுறான். ஆனா மனசுக்குள்ள ஏன்னா நீ சூசணுன்றான்னு நினைக்கிறான். அப்படியே ஹீரோ தம்பி சொல்றான், எனக்கு நான் அப்பனா எனக்கு பிடிக்கவே இல்லை, அவனை ஏதாச்சும் பண்ணணும்னு சொல்றப்ப, நீ ரிவெஞ்ச் வாங்கினா நான் ஒரு பிளான் சொல்றேன் அப்படின்னு சொல்றப்ப ஹீரோட தம்பி சொல்லு அப்படின்னு கேட்க, இருந்தாலும் அது நம்ம அப்பாவாச்சு அவருக்கு எப்படி அப்படின்னு சொல்றப்ப, அதால இருக்கா நீ சொல்லு, என்ன நடந்தாலும் நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றப்ப, சரி தான் உனக்கு என்ன நான் சொல்றேன் அப்படின்னு சொல்றான். அப்பா வந்து கார்டன்ல வந்து சின்ன சின்ன பேரெல்லாம் பணத்தை ஒழிச்சு வச்சிருக்காரு, அதுவும் அம்மாவுக்கு தெரியாம அப்படின்னு ஹீரோ சொல்ல, தம்பி எனக்கு புரிஞ்சிச்சுன்னோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாட்ட போய் போட்டு கொடுத்துட்டான். அப்படியே அடுத்த சீன்ல ஹீரோ அப்பா ஒழிச்சு வச்சிருந்த எல்லாத்தையும் கண்டுபிடிச்சாங்க. ஹீரோட அம்மாவும் அவங்க அப்பா போட்டு திட்டு இருந்துட்டாரு, என்னட்டியான்னு எனக்கு தெரியாம இது எல்லாத்தையும் ஒழிச்சு வச்சிருக்கியா, இப்போ மட்டும் ஹாவோ இதெல்லாம் என்கிட்ட சொல்லனா இது எல்லாத்தையும் நீ வேஸ்ட் பண்ணிருப்ப அப்படின்னு சொல்லி திட்டுறப்ப ஹீரோட அப்பா, ஹாவோ சொன்னானா, அட துரோகி மௌன, இன்னைக்கு நீ என் கையில செத்துறா அப்படின்னு நினைக்கிறாரு. அப்படியே அடுத்த சைட்ல பார்த்தா அவரை சொன்ன மாதிரியே விளக்கமாத்த தூக்கிட்டு அடிக்க தோக்குறாரு. அண்ணா காப்பாத்தின்னு வர, என்னடா ஆச்சு அப்படின்னு நல்ல மாதிரி கேட்டுட்டு இருக்கான். அப்போ பார்த்தா ஹீரோ அப்பா அவரை பிடிச்சி, என்ன தைரியம் தான் ஏன்டியும் போட்டு கொடுப்போன்னு சொல்லி அடி அடி நடிக்க, இதெல்லாம் பார்த்து இவன் ஜாலியா இருக்கான். இதமும் தம்பியை காட்டி கொடுத்ததுக்கு வந்து உங்களுக்கு 200 பாயிண்ட்னு கொடுக்குது. இதோட சாப்டர் மூடி. மானோட ஸ்டார்டிங்ல ஹீரோட அம்மா டார்லிங்னு கூப்பிட அவங்க 2 பேரும் அங்கிட்ட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவனுங்களை பார்த்தா ஹீரோட தம்பி வந்து வெளியில நின்று எட்டி பார்த்துட்டு இருக்கான். ஹீரோட தம்பி ஹீரோட்ட கேட்குறான், ஏன்னா அவங்க வந்து அம்மா வந்து கீழே போட்டு அப்பா மேலே இருக்காரு அப்படின்னு கேட்க, இவனும் அவங்க ட்ரைனிங் பண்ணுறாங்கன்னு சொல்ல, ட்ரைனிங் பண்ணுறாரா, அவரை ட்ரைனிங் பண்ண விடக்கூடாது, அவர் ஸ்ட்ரென்த் ஆகிட்டு வந்து திரும்ப என்னை அடிப்பாருன்னு சொல்லி நான் அதை தடுக்க போறேன்னு சொல்ல, இவன் தடுத்தா எனக்கு நல்லது தான், இருந்தாலும் வேணான்னு சொல்லாததுக்குள்ள நீ எதுவும் சொல்லாத நான் செய்வேன்னு சொல்லி அவ உள்ளார போய் அப்பான்னு கத்த, அங்க வந்து பூஜை ஆஃப் ஆயிருது. ஆஃப் ஆனோடனே ஹீரோ வெளில நின்று பாக்குறான், அவ்வளவுதான்டா தம்பி உன் கதை முடிஞ்சு ரெஸ்ட் இன் பீஸ்ன்னு சொல்லிட்டு வெளில வர, அதே மாதிரி அங்க லைட்டிங்லாம் தெரிக்குது அந்த கதவுல. ஹீரோவுக்கு வில்லன் பாயிண்ட் ஏறிக்கிட்டே இருக்கு. அது சொல்ல ஆரம்பிக்குது, சிஸ்டம் சூசன் ஒன்ன மாட்டி விட்டதுக்கு 200 பாயிண்ட், சூசன் ஒன் வெறித்தனமா அடி வாங்கினதுக்கு 500 பாயிண்ட், சூசன் ஒன் பேக் பழுத்ததுக்கு 500 பாயிண்ட், சூசன் ஒன் சாவர அளவு அடி வாங்கினதுக்கு 1000 பாயிண்ட் சிஸ்டம் கொடுக்குது. ஹீரோவுக்கு பவர் ஏறிக்கிட்டே இருக்கு. ஹீரோ வந்து வெளியில பேச ஆரம்பிக்கிறான், என் தங்க தம்பி இதுக்கு எதுக்கு நான் காரணம் இல்லடா, நான் ஏற்கனவே ஒட்ட சொல்றேன், உனக்கு புரியலடா, நான் ஒன்றும் பண்ண முடியாதுடான்னு சொல்லி ஹீரோ நினைச்சிட்டு இருக்கான். அப்படியே 1.5 மாசம் கடந்து போச்சு. ஹீரோவும் யோசிச்சுட்டு இருக்கான், நான் அப்பயே சொன்னேன் என் தம்பிட்ட, டேய் அப்பாவோட ட்ரெயினிங்குள்ள போகாதடா அப்படின்னு. இப்போ பேக் பழுத்து உட்கார்ந்துருக்கா, என்னால அவன்கிட்ட வந்து வில்லன் பாயிண்ட் எடுக்க முடியாது, இப்போ நான் என்ன பண்ண, எனக்கு வில்லன் பாயிண்ட் வேணுமேன்னு சொல்றப்ப மேல ஒரு சவுண்ட் கேக்குது. என்னடா வருதுன்னு பார்த்தா மேல ஒரு பீஸ்ட் வந்து ஒரு காட்டை இழுத்துட்டு வருது. அந்த காட்டு மேல ஒருத்த உட்காந்துருக்கான். அதுல வந்து ஒரு பொண்ணு இருக்கு. அப்ப ஹீரோவும் சொல்றான், டியான் சின் சிட்டியை சேர்ந்த லின் ஃபேமிலி அவங்க எதுக்கு இங்க வராங்கன்னு சொல்றப்ப ஹீரோட சிஸ்டம் சொல்லுது, எபிக் லெவல் ஹெவன் சூசன் ஒன் டிடெக்டர்னு சொல்ற. நான் கவலைப்பட்டது அந்த சூசன் ஒன்னுக்கே கேட்டுச்சு போல, என் ரிவார்டு வருதுன்னு ஹீரோ சரிகிறான். இதோட இந்த சாப்டர் முடியுது. 13th சாப்டர் ஸ்டார்டிங்ல லின் ஃபேமிலியை காட்டுறாங்க. இவர் தான் லின் ஃபேமிலியோட ஹெட். இவரும் நினைக்கிறாரு, கின் ஃபேமிலியில சடனா 2 கிஃப்டட் சன் பிறந்திருக்காங்க, ஆனா எனக்கு அப்படின்னு சொல்லி அவங்க பொண்ணை பார்த்தா அந்த பொண்ணு வந்து பவர்லாம் கேதர் பண்ணி ஒரு மரத்துல குத்துது. ஆனா அந்த மரத்துக்கு ஒண்ணுமே ஆகல. என்னமோ அடிச்சு உடச்ச மாதிரி எப்படி அப்படின்னு சர்வன்ட்ட கேட்க, மேடம் நீங்க வெஸ்டர்னரி டேலண்டோட இருக்கீங்க, வேற லெவல்லாம் ஆகணும்னு சொல்றான். அப்படியே இவரும் பார்த்து சேடாயிடுறாரு. எதுக்குப்பா இப்படி இருக்கீங்கன்னு கேட்க, ஒன்னும் இல்லம்மா இவட்ட வேற நடிக்கணுமான்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு. டீனர் அப்பா வந்து கின் ஃபேமிலியோட மூத்த பையனை பத்தி கேள்விப்பட்டேன், அவன் வந்து ரொம்பவே எலிகண்டான தைரியசாலியான ஆளு, அவன் வந்து சின்ன வயசுலயே பிரேக் த்ரூ பண்ணி கல்டிவேஷன்ல டிரான்சாக்ஷன் ரிலீம்ல இருக்கான் அப்படின்னு சொல்றாரு. நீ வேணா அவனை கல்யாணம் பண்ணி அவன் ஒய்ஃபா மாறிடுறியான்னு கேட்க, அந்த பொண்ணுக்கு ஷாக்காயுது, என்ன அப்படின்னு. அந்த பொண்ணு சொல்லுது, என்னப்பா சொல்றீங்க, நான் என்ன சின்ன பொண்ணு தான் அப்படின்னு சொல்றப்ப அவங்க அப்பா சொல்றாரு, காதல் எந்த வயசுல பண்ண, நம்ம காதல் தான், அப்பா ஒன்னும் நினைச்சுக்க மாட்டேன், அப்பா வந்து ஓப்பன் மைண்டட்னு சொல்லி அவர் காமெடி பண்ணிட்டு இருக்காரு. ஏதோ போங்க, ஆனா இந்த ஷீனர்
வந்து வயசாகி சாவ கூட செய்வான். ஆனா அந்த குட்டி கின் ஃபெங்கெல்லாம் கல்யாணம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கோச்சிக்கிட்டு போகுது. கோச்சிக்கிட்டு போன பொண்ணு அடுத்த சீன்ல ஹீரோவை சைட் அடிச்சுட்டு இருக்கு. இவன் தான் கின் ஃபெங்கா, இவன் ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கான் அப்படின்னு ஹீரோ பாக்குறான் பாருங்க. அப்படியே மூஞ்ச திருப்பிக்குது. அப்படியே அந்த பொண்ணு மனசுக்குள்ள நினைக்குது, ஹேண்ட்ஸம் இருந்தா மட்டும் என்ன, ஹேண்ட்ஸம் இருந்தாலாம் நான் வந்து கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், என்ன என்னையவே பார்த்துட்டு இருக்கோம், என்னை பார்த்தா என்ன, உன்னை பார்த்தாலாம் மரியாதை கொடுக்க மாட்டேன் போடான்னு சொல்லிட்டு அடுத்த சீன்ல பேச ஆரம்பிக்குது. நீ தான் அந்த கின் ஃபெங்கா, இவன் தான் என்னோட நியூ சர்வன்ட் லிங்சான், உன்னால முடிஞ்ச இவனை தோக்கடிச்சு உன்னை ப்ரூவ் பண்ணி காட்டுன்னு அந்த பொண்ணு சொல்ல, அவங்க அப்பாவும் இவர்கிட்ட ரூடா நடந்துக்காதுன்னு சொல்றாரு. அப்படியே ஹீரோ மனசுக்குள்ள நினைக்கிறான், நீ தான் அந்த சூசன்னா, இந்த இடத்துல நான் ஒருத்தனை பத்தி சொல்லி ஆகணும். அவன் தான் என்னோட செல்ல தம்பி கின் ஹாவோ. அவனை நான் வந்து இது வரைக்கும் என்னோட ஃபுல் பவரால அடிச்சது இல்லை. ஏன்னா எனக்கு நானே சொல்லிக்குவேன் எங்க அம்மாவுக்காக எங்க அப்பாவுக்காகன்னு. அப்படி இருந்துமே இந்த 5 வருஷத்துல அவன்கிட்ட 2,40,000 பாயிண்ட் எடுத்திருக்கேன். நீ யாரா, சொந்தமும் கிடையாது பந்தமும் கிடையாது, இன்னைக்கு செத்தடாம அவனேன்னு சொல்லி ஹீரோ சிரிக்க இதோட இந்த சாப்டர் முடியுது. 10th சாப்டர் ஸ்டார்டிங்ல ஹீரோட அப்பாவும், நீ ரூடா நடந்துக்குன்னு வாய் மட்டும் தான் சொல்லுது, மூஞ்சில ஒரு ரியாக்ஷனும் காணுமாடான்னு சொல்லிட்டு ஹீரோட்ட போய் பேச ஆரம்பிக்கிறாரு. குட்டி பையா இதுவும் அவ்வளோ மோசம் இல்லை, அவன் கூட சும்மா விளையாடுன்னு சொல்ல ஹீரோவும் சரின்றான். அப்படியே அந்த லின்சன் வந்து சொல்றான், பிரதர் என் கூட ஃபுல் ஸ்ட்ரென்த்தோட சண்டை போடுங்கன்னு சொல்ல ஹீரோவும் அவன் பவரை அனலைஸ் பண்றான். அப்படியே அவங்க தாத்தா சொல்லி கொடுத்த சிங் ஆஃப் த ஃபாலிங் லீவ்ஸ் அந்த அட்டாக்கிங் யூஸ் பண்றான். ஹீரோட அட்டாக் சடனா அந்த லின்ஃபேங் கிட்ட போகுது. இருந்தாலும் வந்து ஸ்வாட் வச்சு டிஃபெண்ட் பண்ணிட்டான். அப்படியே அவனும் ஒரு அட்டாக்கை போடுறான். அது வந்து பயங்கர பவர்ஃபுல்லா இருக்கு. அந்த பொண்ணும் இது வேற மாதிரி இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அப்ப நம்ம ஹீரோ தான் நினைக்கிறான், அந்த ஒரு ஸ்விங்கிலே நீ நிறைய எனர்ஜியை போட்ட, இது எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அட்டாக் பண்ண போறான். உன்னோட வீக்னஸை என்னோட அட்வான்டேஜை எடுத்து உன் உயிரை எடுக்க போறேன்டான்னு சொல்லி ஹீரோ ஒரு பஞ்ச் வைக்க அதையும் அவன் டிஃபெண்ட் பண்ணிடுறான். இருந்தாலும் வந்து சிஸ்டம் சொல்லுது அவனை ஹிட் பண்ணது கண்டிப்பாக 200 பாயிண்ட் தருது. ஹீரோவும் அடுத்த அட்டாக்கை மேக் பண்ண ஃபாஸ்டா ஓடிட்டு இருக்கான். அப்போ அவன் வந்து கரெக்டான ஆங்கிள் நிற்கிறான். ஹீரோக்கு வந்து இது தப்பாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் மிஸ்ல டாஜ் பண்றான். அப்படியே பின்னாடி போய் நின்னோடியே அந்த பொண்ணு சொல்லுது, இதே மாதிரி தான் எனக்காண்டி அவனை பாடம் கற்றுக்கொடு அப்படின்னு சொல்றப்ப, அப்போ இப்படிதான் இருக்குமா ப்ரொட்டகனிஸ்டை எதிர்த்தா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அவனோட வாஸ்டிஸ்கை நயன்ஸ்வாட சமன் பண்றான். அதை பார்த்து அந்த லின் ஃபேமிலியோட லீடருக்கு ஷாக் ஆயிட்டாரு. இதோட இந்த சாப்டர் முடியுது. 15th சாப்டர் ஸ்டார்டிங்ல நான் ஒன்று கேள்விப்பட்டேன், எம்பரர்கிட்ட இருந்து டீட்டிங் பண்ணி அந்த வாஸ்டிஸ்கை நயன்ஸ்வாடையும் இயான் பாவோவையும் அட்டையை போட்டான்னு அந்த யங் மாஸ்டர்ன்னு சொல்லி ஒரு ரூமர் கேள்விப்பட்டேன். இப்பதான் தெரியுது அது உண்மைன்னு அப்படின்னு சொல்லி ஹீரோட அப்பாவை அவர் கலாச்சிட்டு இருக்காரு. அப்படியே ஹீரோவை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்து அந்த வாஸ்டிஸ்கை நயன்ஸ்வாட அப்படியே எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து ஒரே ஸ்வாடா கம்பைன் பண்றான். ஸ்வாடும் மாசா இருக்கு. ஹீரோட அப்பா அவர்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு, என் பையன் ஒன்றும் சும்மா அந்த ஸ்வாடை வாங்கல, அவன் டேலண்ட் தெரிஞ்சுதான் எம்பரர் வந்து அவருக்கு அந்த ஸ்வாடை கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லி அவர் சீனை போட்டுட்டு இருக்காரு. அப்படியே ஹீரோவும் அந்த ஸ்வாட் எடுத்து மாசா நிக்கிறான். அப்ப அந்த லின்சன் சொல்றான், இவன் நீ அந்த 9 ஸ்வாடே எல்பு கூப்பிட்டாலும் உன்னால ஏன் எதிரில் நிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லாஷ் பண்றான். இது நல்லதுக்கு இல்லைன்னு அவங்களாம் சாக்காகிறாங்க. ஏன்னா வாஸ்டிஸ்கை நயன் ஸ்வாட் அட்டாக்கும் லக்கோட ஒரிஜினாலிட்டியும் ஒரே ஆளோட, அவர் தான் ஸ்வாட் காட். ஆனா இங்க அது ரெண்டும் தனித்தனியா இருக்கு, இது பிரச்சனையாச்சு சொல்லிட்டு ஹீரோட அப்பாவும், மவனே உனக்கு என்னதான் டேலண்ட் இருந்தாலும் உனக்கு வெறும் 8 வயசு, உன்னால எப்படி வாஸ்டிஸ்கை நயன்ஸ்வாட் காடோட வாஸ்டிஸ்கை நயன்ஸ்வாட் அட்டாக்கை எப்படி தடுக்க முடியும் அப்படின்னு அவனை காப்பாற்ற அப்பா வரேன்னு ஓடி வர, எப்பா நில்லுங்க நீங்க ஒன்றும் வர நானே பார்த்துக்கிறேன்னு சொல்றப்ப ஹீரோட அப்பா அவனுக்கு என்ன பிடிக்கல போலன்னு சொல்லி சேட் ஆயிட்டாரு. அப்படியே ஹீரோவும் அவனோட ஸ்வாட்ல பவர்லாம் கேதர் பண்ணி அந்த ஹெவன்ஸ் லேயிங் ஸ்வாட் டெக்னிக்கை யூஸ் பண்றான். அது ரெண்டும் கிளாஸ் ஆகி பயங்கரமான பிளாஸ்ட் நடக்குது. அந்த லின் ஃபேமிலி எடும் அப்படின்னு சொல்லிட்டு காத்தடிக்கிறதுனால அவர் வாயெல்லாம் அப்படியே பறக்குது. இவையில பார்த்தா அந்த ஃபோர்ஸ் தாங்க முடியும், அந்த பொண்ணெல்லாம் பறக்க ஹீரோட அப்பா தம்பியை பிடிச்சிட்டு அப்படியே நிக்கிறாரு. ஹீரோவும் அந்த இடத்துல மாசா நிக்கிறான். அந்த லின்ஸானு சொல்றான், நீ எப்படி அந்த அட்டாக்கை தடுத்த, அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஸ்வாட் உடையுது. ஹீரோவுக்கும் சிஸ்டம் சொல்ல ஆரம்பிக்குது, சூசனோட டாவோ ஹார்ட் கிராக் விட்டுருக்காதனால உங்களுக்கு 1,00,000 பாயிண்ட்னு ஹீரோட சிஸ்டம் சொல்லுது. ஹீரோவும் இதை வந்துட்டு ரசா சும்மா கிராக் விட்டதுக்கு 1,00,000 பாயிண்டா, அப்போ ஸ்பிரிட்லேயே குத்துறேன்னு சொல்லிட்டு ஹீரோவும் வந்து அவனுக்கு கிராக்கா போட்டுக்கிட்டு இருக்கான். அவன் போடுற ஒவ்வொரு ஸ்லாஷுக்கும் ஹீரோக்கு வந்து 500 வில்லன் பாயிண்ட் கச்சிக்கிட்டே இருக்கு. அப்போ வந்து ஹீரோட அப்பா வந்து தடுக்கிறாரு இதோட போதும்னு. ஆனா ஹீரோ, அப்பா என்னை விடுப்பா, அவன் நடிச்சு இன்னும் வில்லன் பாயிண்ட் எடுக்கணும்ப்பான்னு சொல்லி ஹீரோ கத்திக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் போதும், பிரதர் சொல்றது சரிதான், எங்க பையனுக்கு கொஞ்சம் மேனஸ் தரல, அதனால அவனை மன்னிச்சுக்கோங்க, நான் வந்து பிரதர் உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு, வாங்க போலாட்டும் அவங்களும் பேசிக்கிட்டே போறாங்க. அடுத்த சீன்ல அந்த பொண்ணு தான் காட்டுறாங்க.
அந்த பொண்ணு சொல்லுது, கின்ஃபெங் நீ உண்மையிலேயே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க, எனக்கு தெரியும்னு ஹீரோ சொல்றான். அப்புறம் என்னோட பேர் தான் கின் ஷீனர் அப்படின்னு சொல்றப்ப ஹீரோ அந்த பொண்ணை கண்டுக்காம பின்னாடி அவனையும் கண்டுகிட்டு இருக்கான். ஹீரோவும் கேட்கறான், ஏமா பொண்ணு உன்னால இவனை என் கூட திரும்ப விளையாட வைக்க முடியுமான்னு கேட்க, நானும் உன்னை ஹஸ்பண்ட் ஆக்கிக்கலான்னு வந்தா என்னோட சர்வன் தான் உனக்கு வேணுமா, அவனையே கட்டிக்கிட்டு அழுவுன்னு அந்த பொண்ணு கொத்திட்டு போயிடுது. என்னதான் இந்த பொண்ணுக்கு பிரச்சனைன்னு ஹீரோவை பார்க்குறான். இதோட இந்த சாப்டர் முடியுது. அப்படியே சாப்டர் 17 ஸ்டார்டிங்லாம் காட்டுறாங்க. என்னப்பா சொல்றீங்க, என்னை கின் ஃபேமிலியோட செகண்ட் சன் கின் ஹாவோக்கு கல்யாணம் பண்ண போறீங்க அப்படின்னு கேட்குறப்ப அவங்க அப்பா, உனக்கு கல்யாணம் பண்ண விருப்பம் இல்லைன்னு சொன்னேன். அட ஆமால, இப்போ எனக்கு விருப்பம் இல்லை, இருந்தாலும் அவனோட நான் 2 வயசு மூத்த பொண்ணு வெளியில பார்க்குறவங்களாம் சிரிக்க மாட்டாங்களா அப்பான்னு சொல்றப்ப அவரே சொல்றாரு, ஏமா பசங்களாம் வேகமாக வளர்ந்துருவாங்களா, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்றப்ப என்னையோட என் ஹஸ்பண்ட் வயசு கம்மியாக இருந்தேன், மற்றவங்களாம் என்ன நினைப்பாங்க, நம்ம லின் ஃபேமிலி வந்து கின் ஃபேமிலியை நம்பி தான் இருக்கோம், அவங்களோட பவருக்காண்டி தான் அவங்க பொண்ணை கொடுத்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி நினைக்க மாட்டாங்களாப்பா அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கெல்லாம் தீர்வு என்னன்னா, நீ வந்து உங்க பொண்ணை லின் ஃபெங்க கொடுங்கன்னு மனசுக்குள்ள நினைக்குது. அவங்க அப்பா தப்பா புரிஞ்சுட்டு, என்னடா பிரச்சனை உங்களுக்கு, மூத்த பொண்ணை கல்யாணம் பண்ண உங்களுக்கு என்னடா பிரச்சனை, எவனுக்குடா பிரச்சனை, கூப்பிடுங்க அவன் குடும்பத்தோட வெட்டுறேன்னு இப்ப அவரோட அப்பா சொல்லிட்டு இருக்காங்க. இருக்க பையப்பா கத்திக்கிட்டு இருக்க, ஏப்பா இப்படி பண்றேன்னு சொல்ல, கோவப்படாதமா நான் அமைதியாயிரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும், சரி நான் வந்துட்டு ஷார்ட்டாகவே சொல்லி தொலைறேன், எனக்கு கின் ஹாவோ கல்யாணம் பண்ண விருப்பம் இல்லை, அப்போ நீ கின் ஃபெங்க விரும்புறியான்னு கேட்க, அந்த முட்டாளை யாராச்சும் விரும்புவாங்களா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு வைக்கப்படா, அது புரிஞ்சிக்காம வரும். அப்போ என்ன பிரச்சனை, நம்ம அவனே கல்யாணம் பண்ணிக்கலாம் சொல்ல, போய் அவனுக்கு எவ்வளோ காதல் இல்லை சொல்லிட்டு அந்த பொண்ணுவோட, இது பொண்ணுக்கு என்னதான் பிரச்சனைன்னு அவரும் பார்க்குறாரு. அப்படியே ஹீரோ தான் பேச ஆரம்பிக்கிறான், இவங்கெல்லாம் ஒரு கர்மத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கானுங்க, அதை எப்படி உங்கள்கிட்ட சொல்கிறோன்னு தெரில, இவங்கெல்லாம் கல்யாணத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கானுங்க, அதுவும் என்ன இல்லாமல் என்னை பற்றி, எனக்கு அதை பற்றிலாம் விருப்பம் இல்லை, எனக்கு இந்த பிரச்சனை இல்லாத வரைக்கும் எனக்கு சந்தோஷம், எனக்கு தேவை அவன் ஒருத்தன் தான் சொல்லி அவனை பார்க்க, அவருக்கு என்னடா இது, இங்கே வந்ததுலேருந்து ஏதோ எவனோ என்னை வாட்ச் பண்ணுற மாதிரியே இருக்கேன்னு பார்க்குறான். இதோட இந்த சாப்டர் முடியுது. ஸோ தேட்ஸ் ஆல் கைஸ். என்னடா ஸ்பெஷல் வீடியோன்னு சொல்லிட்டு வெறும் 10 நிமிஷத்துக்கு போட்டிருக்கேன்னு நினைக்காதீங்க. இதில் வந்து என்னால் முடிஞ்ச அளவு சாப்டரை கவர் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து டைம் அவ்வளோதான் கிடச்சி, ஒரு நாள் இன்றைக்கி நேற்று ஃப்ரீயாக இருந்தேன், இன்றைக்கி கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தேன், அதனால் எடிட் பண்ணி இவ்வளோதான் என்னால் பேச முடிஞ்சிச்சு. கொஞ்சம் தப்பாக நினச்சிக்காதீங்க. போக போக நம்மளுக்கு டைம் கிடைக்கும், அதை வச்சு டெய்லி 2 வீடியோ கொஞ்சம் லென்த்தாக எல்லாம் போடலாம். டைம் வச்சுக்காதீங்க. எல்லோரும் எனக்கு வந்து விஷ் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஸோ தட்ஸ் ஆல், பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.